சார் உங்க அதிமுக ஒருங்கிணைப்பு குழு நிலைப்பாடு இப்ப எப்படி சார் இருக்கு? என்ன ஸ்டேஜ்ல சார் இருக்கீங்க? எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தொண்டர்களுடைய உரிமையை மீட்கின்ற அந்த தர்ம யுத்தத்தில் நாங்கள் இன்றைக்கு வெற்றியடைந்திருக்கிறோம். தன்னந்தனியாக சுயேட்சை வேட்பாளராக ராமநாதபுரத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பொதுத் தேர்தலில் சின்னமில்லாமல் கட்சியினுடைய கொடி இல்லாமல் தன்னந்தனியாக நான் தேர்தலில் நிற்கின்ற பொழுது சுயேட்சை சின்னமான பலாப்பழம் சின்னத்தில் 3,42,000 வாக்குகள் பெற்றிருக்கிறேன். பதிவான வாக்குகளில் 33% வாக்குகள் பெற்ற சுயேட்சை வேட்பாளர் நான் ஒருவன்தான் என்பதை இதிலிருந்து தமிழக மக்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களும் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பது நிரூபணமாயிருக்கிறது. ஒரு சுயேட்சை இந்தியாவிலே ஒருவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இன்னொரு சுயேட்சை வேட்பாளராக நான் 33% பதிவான வாக்குகள் 33% பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் எங்களுடைய தொண்டர்களின் உரிமையை மீட்கின்ற அந்த போராட்ட களத்தில் மக்களுடைய ஆதரவும் தொண்டர்களின் ஆதரவும் எங்களுக்குத்தான் இருக்கிறது என்பது இந்த தேர்தல் மூலமாக நாடாளுமன்ற தேர்தல் மூலமாக அவர்கள் அளித்த ஆதரவின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வேற கேட்குறீங்களா? ஆக இன்றைய தினம் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக தியாகி இமானுவேல் ராஜசேகரனுடைய சேகரனாருடைய நினைவிடத்தில் வந்து அஞ்சலி செலுத்திருக்கும் உங்களை எல்லாம் கால்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை பெற்றதை நான் உங்களை விட பெருமையாக கருது என்பதை தெரிவித்து வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி உரை விடுவது. நன்றி, வணக்கம்.